அண்ணாமலை தொடர்ந்து பேசும்பொழுது பாஜக 10 விழுக்காடு வாக்குகளை வாங்கிவிட்டோம், 10 விழுக்காடு வாக்குகளை பெற்ற ஒரு தேசிய கட்சி என்றெல்லாம் பத்திரிகையில் அறிக்கை கொடுத்து வருகிறார், பேசி வருகிறார். நாங்கள் கேட்கிறோம், இந்த 10 விழுக்காடு வாக்குகள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி, தோழமை கட்சியுடைய வாக்குகள். இரண்டாவது, சாதிய ரீதியாக ஏசி சண்முகம் அவர்கள் ஒரு அமைப்பு வைத்திருக்கிறார். முதலியார்களுக்கு என்று ஒரு கட்சி, பாமக அவருடைய சமூகத்துக்கு என்று ஒரு கட்சி, உடையார்களுக்கு என்று பாரிவேந்தர் ஒரு கட்சி வைத்திருக்கிறார். அதே போன்று நாடார்களுக்கு என்று சரத்குமார் அவர்கள் ஒரு கட்சி நடத்துகிறார். இப்படி இவர்களுடைய வாக்குகளை எல்லாம் பெற்றுவிட்டு இது பாஜக வாக்கு என்று மார்த்தட்டி கொள்ளுகிறார். ஆனால் காங்கிரஸ் பேரியக்கம் 1989 தனியாக நின்று தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் 14 முறை தமிழ்நாட்டிற்கு வந்து மக்களை எல்லாம் சந்தித்தார். தலைவர் ராஜீவ்காந்தி மீதும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து தனியாக நின்ற பொழுது நாங்கள் 26 தொகுதிகளிலே வெற்றி பெற்றோம். 26 தொகுதிகளில் வெற்றி பெறும் பொழுது எங்களுடைய வாக்கு சதவிகிதம், வாக்கு விழுக்காடு 20. ஜெயலலிதா அவர்கள் தனியாக நின்று 27 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றார். நாங்கள் 26, அவர் 27. வாக்கு சதவிகிதம் அதிமுக 27, காங்கிரஸ் பேரியக்கம் 26. ஒரு தொகுதி தான் வித்தியாசம், ஒரு சதவீத வாக்கு தான் வித்தியாசம். இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாங்களும் தனியாக நின்றிருந்தால் 89 நின்ற வாக்குகளை பெற்றது போல 20 விழுக்காடுக்கு மேல் வாக்குகளை பெற்றிருப்போம். ஆனால் அது பொருள் அல்ல. இந்த தேர்தலில் மக்கள் என்ன நினைத்து வாக்களித்திருக்கிறார்கள்? பாஜகவை நிராகரித்திருக்கிறார்கள், மோடி வேண்டாம் என்று நிராகரித்திருக்கிறார்கள். இவர்கள் அமைக்க போகின்ற ஆட்சி மோடியோட ஆட்சி இல்லை, கூட்டணி ஆட்சி. அப்பொழுது மக்கள் சரியான தீர்வை அளித்திருக்கிறார்கள். இதையெல்லாம் புரிந்து கொண்டு, வரலாற்றை தெரிந்து கொண்டு அண்ணாமலை அவர்கள் கொஞ்சம் நாவடக்கத்தோடு பேச வேண்டும். எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் ரேபரேலியில் இருக்கும் பொழுது அவர் வாக்குகள் எவ்வளவு வாக்குகளில் வெற்றி பெற்றார் என்பதை அவர்கள் நினைவு கூற வேண்டும். அதே போன்று மோடி அவர்கள் எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதையும் அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும். எவ்வளவு பெரிய பின்னடைவு மோடிக்கு ஏற்பட்டிருக்கிறது, இதையெல்லாம் அவர்கள் உள்வாங்கி பேச வேண்டும். ராஜஸ்தானில் ஏப்ரல் 21 பன்ஸ்வாராவில் பிரதமர் பேசினார். பன்ஸ்வாரா நாடாளுமன்ற தொகுதியில் பரப்புரை செய்யும் பொழுது அங்கதான் வன்மமான பேச்சு, அருவெறுப்பான பேச்சு, வெறுப்பு அரசியலுடைய உச்சக்கட்டம். மோடி ஆற்றிய பரப்புரை மாங்கல்ய சூத்திரத்தை பற்றி பேசினார். தாலியை பறிப்பார்கள் என்று சொன்னார். எருமைகளை இருந்தால் ஒன்று கொடுப்பார் என்று சொன்னார். ஆனால் அந்த தொகுதியில் பாஜக படுதோல்வியை தழுவி இருக்கிறது. இதையெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், ஆணவத்தில் எப்பொழுது எந்த கட்சி இருந்தாலும் அதை மக்கள் ஓரங்கட்டி விடுவார்கள், ஒதுக்கி விடுவார்கள் என்றதற்கு பாஜகவுடைய இந்த தேர்தலுடைய தீர்ப்பு, வாக்கு சதவிகிதம், எப்படிப்பட்ட தொகுதிகளில் எப்படிப்பட்ட வாக்குகளை, தீர்ப்புகளை மக்கள் அளித்திருக்கிறார்கள் என்பதை ஆய்வு செய்துவிட்டு பேச வேண்டும். கடந்த தேர்தலில் மோடி எவ்வளவு வாக்குகளில் வெற்றி பெற்றார், இப்பொழுது ஏன் 3 மடங்கு வாக்குகள் காணாமல் போனது? எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ரேபரேலியில் வெற்றி பெற்றது எத்தனை லட்சம் வாக்குகள்? மிகவும் ஆணவத்திலும் இருமாப்பிலும் இருந்த ஸ்மிருதி இரானி, உங்களுடைய வீட்டில் வேலை செய்பவரை எனக்கு எதிராக நிறுத்துகிறீர்கள் என்று சொன்ன பொழுது எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி சொன்னார், எங்கள் குடும்பத்தில் ஒருவரை நிறுத்துகிறோம், முடிந்தால் வெற்றி பெறுங்கள் என்று. அங்கேயும் அந்த ஆணவம் அழிக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே பாஜக தோழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இது பாஜக ஆட்சி இல்லை, நீங்கள் அமைக்கப் போகின்ற ஆட்சி கூட்டணி ஆட்சி.